வீட்டிற்கக்கூடிய ஃபாதர் தேவசகாய் அவர்களே, இப்பள்ளியில் சுப்பீரியராக இருக்கக்கூடிய ரெவரண்ட் டாக்டர் மரிய ஜோசப் தந்தை அவர்களே, இன்னுமாய் இங்கே வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். குறிப்பாக நம்முடைய இந்த ஷெரின் சேவா ட்ரஸ்டுடைய சிஇஓ மற்றும் ஃபவுண்டராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் சுவைக்கின் நார்வல் தப்புகிறார் அவர்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். இங்கே எனக்கு என்ன வேலை, மாணவர்கள் இருக்கிற இடத்துல மருத்துவருக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலையில மாணவர்கள் மத்தியில ஒரு பள்ளியில சீஃப் கெஸ்டாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் குறிப்பாக பல பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு சீஃப் கெஸ்டா போகும்போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், சென்னை போன்ற நகரங்களிலே பள்ளிகளில் பேசுவதை காட்டிலும் மேற்பட்ட ஒரு கிராமங்களிலே பேசுவதை நான் இறைவன் தந்த பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில தான் நான் படித்தேன். என்னுடைய தாயாரும் தந்தையாரும் ஆசிரியர்கள். ஒரு கிராமத்திலே, புதுக்கோட்டை மாவட்டத்திலே கோட்டைக்குட்டிலாம் ஒரு கிராமத்திலே படித்த மாணவன் என்று சொன்னால் 35 பேர் அந்த வகுப்பில் இருந்தார்கள் என்று சொன்னால் 35வது வரக்கூடிய மாணவன். கீழே இருந்து ஃபர்ஸ்ட், மேல இருந்து ஃபர்ஸ்ட். அப்ப என்னுடைய பெற்றோர்கள் மிகவும் கவலைப்பட்டு இது ஒண்ணுக்குமே தேராது, இது முன்னேறாதுன்னு சொன்ன ஒரு மாணவன் நான். ஆனால் கடவுள் இல்லை, இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பெரியவர்களுடைய பிரயேசம் சரியான முயற்சி. நானும் ஆள்பட்டவர்களும் நிறைய பேசிக்கொள்வது, சமூக பணிகளிலே ஈடுபடுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ அல்லது ஒரு சோசியலா விஷயங்களை செய்வது என்பது ஈஸியா செஞ்சிட முடியாது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகளும் இறைவன் கொடுப்பதில்லை. ஒரு மருத்துவர் ஆகுதோ அல்லது செவிலியர் ஆகுதோ அல்லது மருத்துவத்துறை சார்ந்து பணிபுரிவதோ அல்லது காவல்துறை சார்ந்து பணிபுரிவதோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய, குறிப்பாக ஆசிரியர் பணியோ இதெல்லாம் செலக்டட் பீப்புள் தான் கடவுள் அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. இந்த மாதிரியான கிராமங்கள்ல இந்த மாதிரியான பிள்ளைகள் மத்தியில இதை ஓபன் பண்ணணும்னு நினைச்சதுக்கு நான் ஒரு பாராட்டு சொல்றேன். ஏன்னா இந்த கல்லூரியை பற்றி சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுது அப்படியே நம்ம மலரும் நினைவுகள் மாதிரி போகுது. அந்த காலங்களில் இவங்க எப்ப வரும்போது நான் காரில் நண்பர்கிட்ட முருகன் பேசுகிறப்போ சொல்லிட்டு வந்தேன், நம்ம இப்போ வர்றதுக்கே ஒரு தூரம் வர வேண்டியது இருக்கு. எனக்கு ஒருத்தர் நான் வந்ததில்லை, முதல் தடவை இவ்வளவு தூரம் வர வேண்டியது இருக்கு. இவங்க எப்படி அந்த காலத்துல ஒரு கல்வி நிறுவனங்களை அமைத்து இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த கல்வி போய் சேர வேண்டும் என்ற அடிப்படை நோக்கம் இவ்வளவு ஒரு இறைப்பணி. உண்மையான இறைப்பணி என்பது மருத்துவத்தை ஏழை மக்களுக்கு கொடுப்பதும் அதே போல கல்வி ஏழை மக்களுக்கு கொடுப்பதுதான் உண்மையிலே இறைப்பணி. இது ரொம்ப ஒரு பெரிய தானம் தேவை. யாருடைய ஒரு கனவு தான் இன்னைக்கு நினைவாகிவிட்டது. ஒருவேளை இந்த கனவு காண்டவர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் இல்லையா? இயேசு சபையில ஒருத்தருடைய கனவு தான் இன்னைக்கு இங்க நினைவா நிக்கலாம். குறிப்பா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு சோசியல் சர்வீஸையோ செய்யும் பொழுது உண்மையான உணர்வோடு அர்ப்பணிப்போடு அதை செய்யும் போது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் தான் எக்ஸாம்ல சாதாரண ஒரு மாணவனாக இருந்ததை இறைவன் பல இடங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். நீங்க 14 கண்ட்ரிஸ் டைரக்டராக இருக்கிறேன், பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், பல விருதுகளை நான் பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் அடிப்படையான காரணம் கொரோனா காலத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் கொரோனா காலங்கள் தான் முதலமைச்சர் என்னை போராட்டி கோவிட் ஹீரோன்னு ஒரு விருது கொடுத்தார். அதற்கு காரணம் கிட்டத்தட்ட 62 பாடியை நான் மட்டும் தனியா கொடுத்தேன். ஏன் அப்படின்னா செஞ்சோம் அப்படின்னா அடிப்படையிலேருந்து வந்திருக்கிறோம். ஒரு பெரிய வசதியான குடும்பத்திலேயோ அல்லது பயங்கர பணக்கார அந்தஸ்திலேயோ நம்ம இல்லை. அப்ப அடிப்படையிலிருந்து வருகின்ற மக்களுக்கு
அந்த தாகம் இருக்கும். அடுத்தவர்கள் முன்னேற வேண்டும் என்ற உணர்வு. அதே போலதான் நானும் நண்பரும் ஒரு ட்ரஸ்டின் மூலமாக இணைந்து பல காரியங்களை நான் செய்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் ஒரு பைசா கூட யாருக்கையும் நான் வாங்கினேன். என்னால் முடிந்த உதவிகளை நான் மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நிறைய காரியங்கள் அவரோடு இணைந்து பெரிய காரியங்கள், சின்ன விஷயம் இல்லை, இப்படி ஒரு கிராமம் இருக்குன்னு நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பள்ளிக்கு எப்பேற்பட்ட உதவிகளை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன். இந்த நண்பர்கள் வந்து பாயங்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் கேட்கிறாங்க, நான் என்ன உதவி செய்யணும் சொல்ல வேண்டும். கொரோனா காலங்களில் கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு 3 வேளை உணவை வழங்கணும். அதாவது ரோட்டு ஓரங்களில் வசிக்கக்கூடியவங்களுக்கு தண்ணி கிடையாது. நீங்க நல்லா ஹோட்டல் இருக்கிற நேரம் அல்லது வந்து சாதாரண புழங்குற நேரத்தில் அவங்க ஈஸியா தண்ணி கிடைச்சுன்னா அல்லது ஏதாவது ஒரு வகை உணவு கிடைக்கும். ஃபுல் லாக்டவுன்ல அவங்களுக்கு உணவு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் நாங்கள் மாநில ஒற்றுமை இயக்கம் என்று ஒரு பெரிய இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் அகில இந்திய பொதுச் செயலாளர் நான் தான். அதன் மூலமாக நம்முடைய தம்பிகளை பேசும்போது 20 லட்சம் பேர் அதில் இருக்கிறாங்க உலக அளவில். நிறைய செலவாச்சு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறையா இருக்கு பண உதவி செஞ்சு 25,000 பேருக்கு 3 வேளை உணவையும் தண்ணீரையும் நாங்கள் கொடுத்தோம். அது ஒரு பெரிய உதவின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் அந்த முயற்சி எடுக்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா எல்லாரும் இணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக நம்ம செய்யும் பொழுது எதுக்குமே ஒரு ஃபார்முலேஷன் வேணும். அப்பதான் அந்த ப்ராசஸ் ஆகவே எக்ஸிபிஷன் பார்ட்டுக்கு போகும். பல நேரம் குழந்தைகளுக்கு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்ததே இல்லை இல்லையா? எதை எடுத்தாலும் நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கக்கூடாது, கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். அப்பதான் என்ன இருக்கும், இது சரியா இது தவறான தோணும். பல நேரங்களில் இன்றைக்கு என்னது சிறுபான்மை அமைப்புகளை எல்லாம் உடைப்பதற்கு பல மாற்றங்களுக்கு உருவாகிறது. அப்படிங்கும் போது அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் தமிழ்நாடோ அல்லது வந்து கேரளாவோ போன்ற மாநிலங்கள் வந்து அதெல்லாம் வேறுபட்டு நின்று கொண்டிருக்கிறது. காரணம் திராவிட பாரம்பரியம் அதை ஏற்படுத்தின அது பொதுமறை, சோசியல் திங்கிங், சோசியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் தான் எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பல வட மாநிலங்களுக்கு நான் போயிருக்கேன். திரிபுரா, ஒடிசா போன்ற மாநிலங்கள், வெஸ்ட் பெங்காலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட 10 வருஷம் பின்தங்கி இருக்கிறாங்க. இது உண்மை. ஒரு கிராமத்துல ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் இருந்தா போதும், அந்த மாதம் முழுசும் நம்ம வாழ்ந்துடலாம். ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அது முடியுமா? சான்ஸே. காரணம் வந்து அவ்வளவு முன்னேற்றங்களை நாம் அடைந்திருக்கிறோம். பல மாநிலங்கள் பின்தங்கி நின்று கொண்டிருக்கிறது. ஜிடிபி இருக்கட்டும், எஜுகேஷனல் பர்சன்டேஜ் இருக்கட்டும், தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? பல பேர் இந்த தந்தையர்கள், நம்முடைய சிஸ்டர்ஸ் நிறைய பேர் நிறைய அவங்களோட தொடர்பு ரோமன் கேத்தலிக் திருச்செல்வி சார்ந்த முறையில் நிறைய அந்த பகுதியில் நான் பயணம் செய்யும் போது எல்லாரோடையும் எனக்கு வந்து நட்பு இருந்தது. அந்த அவங்களை பார்க்கும்போது திரிபுரா போன்ற அகர்தலா போன்ற நகரங்களில் இன்னைக்கே இப்படி இருக்கு அப்படின்னா அங்கே வாய்ப்பே இல்லாத இருந்தது. இன்னைக்கு கல்வி அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது, மருத்துவம் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல இவர் தொடங்கி இருக்கிற இந்த ட்ரஸ்டின் மூலமாக பல சேவைகள் நடத்தப்படும். குறிப்பாக மருத்துவத்துறையில கண் சிகிச்சை மூலம் நடத்தினால் முழுக்க கண்ணாடி ஃப்ரீயா கொடுக்கப்படும். நான் கேரண்டி தரேன். அதே போல எல்லா மருத்துவர்களையும் கூட்டிட்டு வந்து, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கன்சல்டன்ட கிராமங்களுக்கு கொண்டு வந்து தீவிர சிகிச்சை வழங்கப்படும். ஆம்புலன்சஸ் வந்து 108 மட்டுமல்ல, பல தனியார் மருத்துவமனைகளோடு பேசி ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அண்ட் இல்லம் தேடி மருத்துவம் என்ற ஒரு நிகழ்வை தமிழக முதலமைச்சருக்கு தொடர்பு கொண்டு நடத்த முடியும். ஏன்னா முதல்வன் ஸ்கீம் இருக்கு, முதலமைச்சர் ஏற்படுத்திட்டு அந்த ஸ்கீமின் மூலமாக பல கல்வி நிறுவனம், குறிப்பாக நான் ப்ராமிஸ் பண்றேன், முதல்வன் அமைப்பின் மூலமாக இந்த நிறுவனத்தோடு எம்ஓயு ஏற்படுத்தி மாணவர்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டும் நிறுவனத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டும் எங்களால் வாங்கி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஏன் இந்த மாதிரி யாருன்னா இங்க வரணும் அப்படின்னா தெரியும். அப்பதான் இல்லையா, சுவைக்கு நினைக்க நான் வந்து ஆல்பர்ட்னு சொல்ல மாட்டேன், சுவைக்கு நான் ஆல்பர்ட்னு சொல்லுவேன். சுவை மிகுந்த ஒரு நண்பர். அவர் வந்து இன்னைக்கு கூப்பிடலன்னு நான் வந்திருக்க மாட்டேன். அப்படிங்கிறதுனால மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் நன்றி சொல்றேன்.
பாலருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபவுண்டர். ஆக்சுவலி சென்ட் தாமஸ் நான் சிஇஓ இருக்கும்போது பாலரோட நான் நிறைய பேசியிருக்கிறேன். இப்போ வந்த போது அவர் ஞாபகப்படுத்திட்டேன். இந்த மாதிரி நம்ம கூட நிறைய தொடர்புகள் உண்டு. நிறைய நண்பர்களை நான் வரவழைக்கிறேன். மருத்துவத்துறை சார்ந்தும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நிறுவனத்தை அறிமுகப்படுத்தி இந்த பகுதிகளுக்கு ஏதாவது செய்யணும்னாலும் அரசியல் அப்பாற்பட்டு நம்மளால நம்ம முடிந்த உதவிகளை நாம் கண்டிப்பாக செய்வோம். இந்த நிறுவனம் வளர வேண்டும். ஒரு ட்ரஸ்ட் வளர்ந்ததுன்னா ஒரு சமுதாயம் வளரும் நான் நம்புறேன். நான் குறுகிய காலத்தில் நான் ட்ரஸ்டோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும்போது தான் பார்த்தேன். அப்படிங்கிறதுனால நிறைய பொருளாதார உதவிகளையும் நிறைய தேவைகளும் சீக்கிரத்தில் சந்திக்கப்படும். நீங்க என்ன குறிப்பு இருந்தாலும் ஆல்பர்ட் மூலமா எனக்கு தெரியப்படுத்தினா அதை சீக்கிரமா நிறைவேற்றக்கூடிய அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.